வாங்கம்மா வாங்க. வடை, போண்டா, பஜ்ஜி, சமோசா சாப்பிடணுமா? ராணி அக்கா கடைக்கு வாங்க. சுட சுட ஃப்ரெஷ்ஷா இப்ப தாங்க ஆவி பறக்க எடுத்து வச்சிருக்கேன். வந்து சாப்பிட்டுட்டு போங்க. டேஸ்ட் அமோகமா இருக்கும். அடியா ராணி, வடை கடை எப்படி ஓடுது? வாங்க முட்டை ஆச்சி. அதெல்லாம் நல்லபடியா வியாபாரம் நடக்குது ஆச்சி. யாட்டி ராணி, உன் வடை கடையை வச்சு ஏதோ பேசி பேசி வீடியோ போடுறியாம்ல? அக்கம் பக்கத்துல எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆமா ஆச்சி, என் புள்ள தருணி இருக்கான்ல, அவன் ஏதோ யூடியூப் ஆம்ல, அதுல என் வீடியோவெல்லாம் போடுறான். அதையும் 4 மனுஷன் மக்கள் இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க. யாட்டி, எதுக்குடி உனக்கு தேவையில்லாத வேலை? உன் புருஷன் கவர்மெண்ட் உத்தியோகத்துல கை நிறைய சம்பாதிக்கிறான். வீடு அடங்கி உட்காந்துக்கிட்டு சமைச்சுக்கிட்டு நல்லா தின்னுக்கிட்டு தூங்கலாம். அதையும் விட்டு விட்டு இப்படி வடை கடை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்க. இதுல சம்பாதிக்கிற சம்பாத்தியமா போகாதாடி? யூடியூப்லயும் உனக்கு காசு வேணுமா? ஆச்சி, காசுக்காகலாம் நான் ஒண்ணு வீடியோ போடல ஆச்சி. நான் பாக்குற வேலையை பார்த்து 4 மனசா மக்களும் என்னைய பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி அவங்களும் கை தொழில் ஏதாவது பண்ணுவாங்கல்ல, அதுக்கு போடுறேன். அடியா, உனக்கு இது தேவையில்லாத வேலைடி. வீட்ல புருஷன் புள்ளைய பார்த்துக்கிட்டு இருப்பியா? ஆச்சி, என் வீட்டுக்கார்ட்ட எப்ப பார்த்தாலும் 5 கொடுங்க 10 கொடுங்க, அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? நம்மளும் ஏதாச்சும் வேலை பார்த்தா நம்ம கையில 4 காசு இருக்கு ஆச்சி. அதுக்கு மாங்குன்னு வேலை பார்த்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். குறை சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வாயெல்லாம் மூட முடியாது ஆச்சி. ஆரம்பத்துல இருந்தே நான் வடக்கடை போடும் போது எல்லாரும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க, இது தேவையில்லாத வேலை அப்படி இப்படின்னு. இப்ப பாத்தீங்களா, நம்ம தெருக்குள்ளேயே என் கடவே ஃபேமஸ். அது என்னமோ உண்மைதாண்டி, வடை சாப்பிட்டு அம்புட்டு ருசியால இருக்கு. இதே மாதிரி யூடியூப்ல நிறைய லைக் வாங்குவேன், சப்ஸ்கிரைபர் வாங்குவேன் ஆச்சி. அப்புறமாட்டி பொறுமை பேசுறாங்கல்ல, இது தேவையா என்ன ஏதுன்னு அவங்க மூஞ்சிய எங்க கொண்டு வச்சுக்கிறான்னு பாப்போம். அது என்னது ராணி, சப்ஸ்கிரைபர்? ஆச்சி, அது சப்ஸ்கிரைபர். ஆடி போய் ஆவணி வந்தா நான் டாப்ல வருவேன் ஆச்சி. என்ன மக்களே, உங்களை நம்பி ஆச்சி கிட்ட வீரா